ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இஃப்தார் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நாங்கள் இஃப்தாருக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்றதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பள்ளிவாசல் ஸ்டைல் கஞ்சி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவு பச்சரிசியை மிக்சியில் போட்டு சும்மா ஒரு அடி அடித்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு அரிசி லேசாக அரைஞ்சால் போதும். இப்போ அரிசி மெஷர் பண்ண அதே கப்பில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துப்போம். பருப்பு நல்லா வாசம் வர அளவுக்கு லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்பை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம நோம்பு கஞ்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் குக்கரில் 50 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் ஒரு சின்ன சைஸ் ஜாவித்ரி சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ்லாம் நல்லா வதங்கினதும் நான் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு கொத்தமல்லி, அப்புறம் 1/2 கப் அளவு புதினா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கினதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இதில் 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதும் இதில் 2 லிட்டர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் கொடுத்து எடுத்துடலாம். இப்போது 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போது அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இது கூட இப்போ நம்ம 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் 2.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், கொதி வந்துடுச்சு. ரொம்ப சிம்பிளான நோம்பு கஞ்சி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான நோம்பு கஞ்சி, நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உளுந்து வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். இதை 2-3 வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச உளுத்தம்பருப்பை இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மிக்சர் ஜாரில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட மாவு ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்க முடியும். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பை நல்லா தண்ணியை வடித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது உளுந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நான் நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மாவோட உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையால் நல்லா இதை கிளறி விடணும். இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இடித்து வச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகா 1, அப்புறம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கலாம்.
எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம மாவை மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுக்க போகிறோம். எப்படி பொரிச்சு எடுக்கணும்னு பாருங்கள். மேலே லேசாக கோல்டன் ப்ரௌனாக ஆகிற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம திருப்பி விடணும். அப்போ தான் வடை உடையாமல் அழகாக வரும். இப்போ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப யம்மியான உளுந்த வடையும் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நோம்புக்கு நாங்கள் கிர்னி பழம் ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பழத்தை ஜூஸரில் சேர்த்தாச்சு. இது கூட 2 கரண்டி அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கோல்டு வாட்டரை சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சில்லுன்னு கோல்டாக நம்மளோட கிர்னி பழம் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒரு ஃப்ரூட் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட இஃப்தார் நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வாட்டர்மெலான் எடுத்திருக்கோம். அதை நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப அருமையாக நம்மளுக்கு இஃப்தாருக்கு தேவையான எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.